கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி எங்களோட தலைவர் சிந்திச்சிட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் வந்து எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்க தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்திற்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. டிவி டிபேட்ல உட்காந்து பேசிட்டு திமுக மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால 4ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடைய முடிவை நீங்க பாப்பீங்க. டெல்லியில ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராமா ஆயிட்டு இருக்கு. லைக் ஆம் ஆத்மி எம்பிஸ் ஆர் நீங்க இன்னும் திமுகவுடைய மனசுலயே இருக்கீங்க எல்லாம் வந்துட்டு. ஓகே, there are huge number of ஆம் ஆத்மி people joining BJP in Delhi. உங்க டேக் என்ன சார்? அது நீங்க அவருடைய கெஜ்ரிவால் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் முக்கியமா ஸ்ட்ராங் ரூம்ல ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு 14 பேரை வந்து எண்ணிக்கை கவுண்டிங் மெம்பர்ஸை வந்து நாளைக்குள்ள வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்காரு. அட்வொகேட்ஸ் டீம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஜூம் மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்கை. ஸோ கவுண்டிங்கான அனைத்து கட்ட பணிகளையும் தலைவரும் சரி, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாட்டிற்கு 234 பேரும் வேட்பாளர்களும் இன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கில் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டிங்ல ஒரு சிறு அளவிலும் ஒவ்வொரு வாக்கும் மக்கள் வந்து டிவிகேக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஓட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 டேஸ்ல தமிழ்நாட்டுடைய நிலவரமே மாறி இருக்கு. ஸோ வேட்பாளர்களுக்கு தலைவர் அவர்கள் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எப்படி வந்து கணக்கை வந்து சரியா பார்க்கணும். நம்பிக்கையானவர்கள் கரெக்டா கவுண்டிங்ல இருக்கக்கூடிய டேட்டா தெரிஞ்சவங்களை வந்து ஒவ்வொருத்தங்களும் வேட்பாளர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ஃபுல் சுதந்திரம் தலைவர் கொடுத்திருக்காரு. மாவட்ட செயலாளர்களுக்கு சரி, கட்சியில் இருக்கவங்க சரி, அதுக்கான பணிகளை முழு சுதந்திரமா இருக்கிறாங்க. 234 தொகுதிகளையும் இந்த ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய இடத்துல எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆள் நியமிச்சிருக்காங்க. வேட்பாளர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி ஆள் நியமிச்சிருக்காங்க. ஸோ 3 ஷிப்டின் அடிப்படையில் ஃபுல்லா வந்து ஸ்ட்ராங் ரூமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சென்டர்ஸும். அந்தந்த வேட்பாளர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை வந்து குறைந்தபட்சம் 3 முறை வந்து விசிட் பண்ணணும்னு தலைவர் வந்து அறிவுறுத்தியிருக்காரு. ஸோ அதற்கான பணிகள் வந்து எல்லா வேட்பாளர்களும் சரி, எங்களுடைய கட்சியும் சரி, அதுக்கான பணிகளை நாங்கள் தேர்தல் கடைசி நேரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்களா? கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. திமுக வந்து என்னைக்கு தோக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து கடைசி நிமிஷத்துல ரவுடிசம் எடுப்பாங்க. அதை நீங்க வந்து ஹார்பர்லயே பார்த்திருப்பீங்க. 5 மணிக்கு வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை கூட்டிட்டு வந்து ரவுடிசம் பண்ணாங்க. அதுல வந்து அசோக்குமார் அவர்கள், எங்களுடைய வேட்பாளர் அசோக்குமார் அவர்கள் தாக்கப்பட்டாரு. கூட இருந்த வெற்றிங்கிறவர் வந்து தாக்கப்பட்டாரு. ஆக்சுவலா அவங்க வந்து மறியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைவர்ட் பண்ற மாதிரி பூத் கேப்சர் பண்றதுக்கு திரு சேகர் பாபு அவர்கள் முற்பட்டார்கள். சைதாப்பேட்டையில வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எங்களுடைய வேட்பாளர் அட்மிட் ஆனாங்க. 2 நாள் அட்மிட் ஆகி நேற்று தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. சோ மக்கள் இந்த ரவுடிசத்தையும் இந்த தமிழ்நாடு முழுவதும் திமுக கடைசியில நம்பினது வந்து 5000 ரூபாய் ஓட்டு கொடுக்கறது. மக்கள் இந்த 5000 ரூபாய் வந்து தூக்கி போட்டு ஒரு ஜனநாயகத்துக்கான வெற்றியா வந்து இந்த தேர்தல் இருக்குங்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாருமே வந்து ஒரு ஓட் ஃபார் கேஷிங்கிறதுக்கோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான எந்த விதமான செயல்களையும் ஈடுபடாம தலைவர் அவர்கள் மாற்றத்திற்காக, ஒரு ஜனநாயகத்துக்காக ஒரு அரசியலை எப்படி ஆரம்பிச்சாரோ அவருடைய வழியில எல்லா வேட்பாளர்களும் வீடு வீடா மக்கள்கிட்ட போய் சென்று இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்க தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அதோட ரிசல்ட் நாளைக்கு. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.